ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதுரை மண்ணில் சக்தி தீர்மன் படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கேன். சக்தி தீர்மன் வந்து என்னோடய கெரியரில் 25வது படம். 25 படம் நடிப்புன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு விளையாட்டாக ஏதோ ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஒரு கெரியர் ஆரம்பித்தேன் நடிக்கணும்னு சொல்லிட்டு. முழு நடிகராக ஆகிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது, ஓப்பனாக ஒத்துக்கிறேன். ஆக்சுவலாக கமல் சார், சிவாஜி சார், இப்போ கரெக்டில் நடிக்கக்கூடிய பல நடிகர்கள், எம்எஸ் பாஸ்கர் சார், எவ்வளோ பெரிய இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ திறமைசாலிகள் நடிச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் முழு நடிகராக தகுதியே கிடையாது. நான் முழுக்க நம்பினது வந்து நடிப்பை தாண்டி என்னால் ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ண முடியும். அந்த கதையை நம்ம மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்துரும். இந்த மாதிரி கதையை வந்து நான் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். என்னை தவிர்த்து ஆள் கிடையாது இப்போதைக்கு. எல்லாம் ஸ்டீரியோ டைப்பிக்காக போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு எடுத்து போனால் பிச்சைக்காரன் 1 அதில் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் ஆக்ட் பண்ணணும்னு சொன்னால் டக்குன்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில முடிவுகள் நான் வந்து தைரியமாக எடுப்பேன். ஸோ அந்த முடிவுகளுக்கு ஒரு யதார்த்தமான கதாபாத்திரத்தை நடித்தா, பிஹேவியர்ஸ் இருந்தால் போதும், நார்மலாக நடித்தா போதும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு வந்து இந்த ஸ்கிரிப்டை மட்டுமே பேஸ் பண்ணி நடிகனாக மாறிட்டேன். முழுக்க நான் வந்து பெரிய நடிகன் அப்படின்ற ஒரு நினைப்புடன் நான் வரல. ஸோ நான் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அப்படின்ற படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர். ஃபஸ்ட்டு படத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்போவே நான் நிறைய குத்துப்பாட்டெலாம் பண்ணி பழக்கப்பட்டவன் தான். பட் ஸ்டில் நான் வந்து கொலை பண்ணிட்டு கொலைப்படியை மறைச்சிட்டு வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணேன். ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுக்காக நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. சலீம் அப்படின்ற படம் வந்து எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதே மாதிரி பிச்சைக்காரன், அதில் வந்து பிச்சைக்காரனாக நடிக்க சிலர் மறுத்தும் பொழுது அந்த கதை நல்லாயிருக்கும். அதில் தான் எனக்கு ஒரு ஹீரோ கண்ணில் படுறான். தென் உலகத்தை காப்பாற்றுறதை தாண்டி, சண்டை போடுறதை தாண்டி, பஞ்சு டைலாக் பேசுகிறத தாண்டி, டான்ஸ் ஆடுறதை தாண்டி எனக்கு வந்து அம்மாக்காக ஒருத்தர் பிச்சை எடுத்தாங்களே, அவன் தான் எனக்கு வந்து ஹீரோவை பட்டான். இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரங்கள் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. என்னால் நம்பிக்கை பண்ண முடியுது. இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கும்பொழுது நல்ல புது டேரக்டர்ஸ் வந்து உருவாக்க முடியுன்ற காரணத்துக்காக மட்டுமே நான் தொடர்ந்து நடிச்சுட்டு இருக்கேன் தவிர நான் நடிக்கின்றதுக்காக நடிக்க ஆரம்பிக்கல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய நியூ டேரக்டர்ஸ்க்கு வந்து நல்ல வாய்ப்பு கொடுக்க முடியுது ஒரு நடிகனாக இருக்கிறதுனால. நடிகனாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நானும் என்ன பண்ணணுன்னா ஒரு நியூ அப்கமிங் டேரக்டர்ஸை போய் ஒரு நல்ல கதை வச்சுருக்கிறேன், நீங்கள் வந்து நடிச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆக்டர்ஸே போய் நான் கேட்டுட்டு இருக்கணும். நானே ஒரு ஆவரேஜ் ஆக்டராக வளர்ந்து வச்சுக்கிறதுனால நிறைய டேலண்ட்டுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த லாயர் படத்தோட படமாக இருக்கட்டும், போன படம் மார்கனாக இருக்கட்டும், அதுக்கு முந்தின படம் ரோமியோவாக இருக்கட்டும், சலீமாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு என்னோடய கம்பெனியில் இது வரைக்கும் தயாரித்த ஒரு படங்களில் ஒரு 90% படங்கள் வந்து புது டேரக்டர்ஸ்க்கு நான் கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். அந்த மாதிரி முடிவுகள் இருக்கிறதுனால நான் வந்து விஜய் ஆண்டனி அப்படின்ற ஆக்டராக நான் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும் அவரை காப்பாற்றுறதும் என்னோட தேவையாக இருக்குது. இப்போ ஏன்னா இப்போ நான் என்ன காப்பாற்றிக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய டேரக்டர்ஸை காப்பாற்ற முடியுன்றதுக்காக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா நடித்து நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணி இது வரைக்கும் 25 படங்கள் நம்ம நடித்தாச்சு. அதில் 25வது படம் வந்து எனக்கு ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன். இந்த 25வது படத்தில் வந்து அருண் பிரபு கூட சேர்ந்து நடிக்கிறது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா மனமார்ந்து சொல்கிறேன், அருவி படத்தோட தீவிரமான ரசிகர் நான். அருவி படத்தை பார்த்தவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் எவ்வளோ சண்டை படங்கள் பார்த்துக்கலாம், டான்ஸ் படங்கள் பார்த்துக்கலாம், இத்தனை பார்த்தா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அருவியும் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்காதவங்க கூட தயவு செஞ்சு அருவி படத்தை பார்த்துருக்கேன். வெரி இம்பார்ட்டன்ட் மூவி இன் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி வாழ்ன்ற படமும் பிடிக்கும். இப்படி நான் வந்து நிறைய இயக்குநர்களை ஊக்குவிக்கிறதுக்காக நடிகனாக மாறிட்டேன். ஜெயிச்ச இயக்குனர், ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண இயக்குனர், நல்ல பேர் எடுத்த இயக்குனர் வந்து என்னை தேடி வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கும்பொழுது அருண் பிரபுவோட மெசேஜ் வந்துச்சு, சார் உங்களை பார்க்குறோன்னு சொல்லிட்டு. நேரில் மீட் பண்ணும்பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம வந்து வழக்கமாக என்கரேஜ் பண்ணுறதுக்காக அப்கமிங் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு லெஜெண்டரி நல்ல பேர் எடுத்த ஒரு டேரக்டர், நல்ல கிராஃப்ட் தெரிஞ்ச ஒரு டேரக்டர் எதுக்காக என்ன ஓகே பண்ணார், எதுக்காக தேடி வந்தார், ரொம்ப ஆச்சரியத்தோடு அவர்கிட்ட கேட்டேன், பேசினேன். இல்லை சார், இந்த கருத்து வந்து யதார்த்தமான பிஹேவியர்ஸ் தான் தேவைப்படுது, ப்ளஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய இமேஜும் உங்களோட பிஹேவியர்ஸும் எனக்கு கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன கதை வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட் மூவி தான். பட் ஸ்டில் வந்து என்னை வந்து நீங்கள் கைவிட மாட்டீங்க, அருண் பிரபு வந்து ஈஸியாக அந்த ப்ராஜெக்டை ஏனோ தானே எடுத்துட மாட்டார், ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து என்னை காப்பாற்றுவீங்கன்ற நம்பிக்கையில் ஹை பட்ஜெட் மூவி எடுத்துட்டேன். பொலிட்டிக்கலி வெரி சென்சிட்டிவ் மூவி. வழக்கமாக வந்து பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் ஓடிடுவாங்க. ஆக்சுவலாக நான் ரொம்ப சாதாரணமாக தான் அதை ஹேண்டில் பண்ணேன். ஏன்னா எனக்கு பொலிட்டிக்கலி எந்த இன்டென்ஷனுமே கிடையாது. மதம் சார்ந்த, ஜாதி சார்ந்த, இனம் சார்ந்த எந்த அரசியலும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஒரு ஏழை இருக்கிறான், ஒரு பணக்காரன் இருக்கிறான். ஏழை வந்து பணக்கார ஏழைக்கு மேலே கொஞ்சம் சிம்பத்தியாக நடந்துக்கணும். ஏழைங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி படித்து முன்னேறணும். இந்த அரசியல் தான் காமனாக பேச தெரியுமே தவிர அது தவிர்த்து எனக்கு வந்து இந்த அரசியல் விதமான தனிப்பட்ட உணர்வுமே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அப்படின்றதுனால நான் ஒரு காமன் மேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் சரி, மக்களும் சரி, எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்து மேலே எந்த விதமான எதிர் விமர்சனமும் இல்லைனா வந்து
இது மீன் பண்ணி சொல்லியிருக்காரு, இதை மீன் பண்ணி அந்த சீன் பண்ணியிருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அருண் பிரபுவே கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்யூன் ஃபில்ம் மேக்கர். அவர்கிட்ட பயஸ்ட் தாட்ஸ் எதுவும் கிடையாதுன்றதுனால வாட் எவர் இட் இஸ் இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு ஆர்ட் ஃபார்மாக மட்டும் தான் பார்ப்பீங்க அப்படின்னு ரொம்ப நம்பி இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சாச்சு. சென்சார் ஆகி படம் யூஏ வாங்கியிருக்குது. இன்னும் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அவசியம் இந்த படத்தை பாருங்கள். எட் அனதர் மூவி தான் இது. வந்து முதல்வன் பார்த்தீங்க, ஜென்டில்மேன் பார்த்தீங்க, இந்தியன் பார்த்தீங்க, அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். அதே மாதிரி படங்களை அருண் பிரபு, விஜயாண்டனி மாதிரி ஒரு ஆக்டர்ஸை வச்சு எடுத்தால் கரண்ட் சேனரில் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட சிறப்பு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அந்த படத்தோட டேக்கிங், அதோட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். விறுவிறுன்னு போகும் ஃபஸ்ட்டு டைம்லேருந்து. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். வர செப்டம்பர் 19 இன்றைக்கோ நாளைக்கோ படம் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தோட ப்ரொமோஷனை வந்து சென்னை முடித்த பிறகு அதை டேரெக்டாக நான் இங்கே தான் வந்திருக்கேன். மதுரை மண்ணில் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை தியேட்டரோட குடும்பத்தோடு போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு புதுவிதமான ஒரு உணர்வை கொடுக்கும் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு.